4 பேரின் மரணத்திற்கு காரணமான வணிக வளாக கட்டடம் இடிக்கும் பணி கோவையில் துவங்கியது. கடந்த மாதம் 25ஆம் தேதி அவினாசி சாலையில் உள்ள விக்னேஸ்வர் கிளஸ்டர் என்ற அடுக்குமாடி வணிக வளாக கட்டடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பெண்கள் உடல் கருகி பலியாயினர். இதைத் தொடர்ந்து கோவையில் விதிமுறை மீறி கட்டப்பட்ட 201 கட்டடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு சீல் வைக்கும் பணியில் உள்ளூர் திட்டக்குழு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே தீ விபத்து ஏற்பட்ட விக்னேஸ்வர் கிளஸ்டர் அடுக்குமாடி வணிக வளாக கட்டடத்தை இடித்து தள்ள மாவட்ட கலெக்டர் கருணாகரன் உத்தரவிட்டார். அதன் பேரில் உள்ளூர் திட்டக்குழு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் வெள்ளியன்று கட்டடத்தை இடிக்கும் பணி துவங்கியது. 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை இடிக்கும் பணி தொடர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கோவை மக்களிடம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.